கொட்டி பேசுங்களா? சரக்கும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். சைட் டிஷ்க்கு உப்பு போட தேவையில்லை. தண்ணி கொடுப்பா, தண்ணி கொடுப்பா. ரொம்ப குளிர்ப்பா, கொஞ்சம் சுடு தண்ணி கொடுப்பா. எம்பி பதவி 5 வருஷம் மாமியாவுக்கு சீதனம் வாங்குறேன். நல்லக்கா இது பலாப்பழத்துக்கு ஓட்ட போடு. வேலூர் தொகுதியில் சுயேட்சையாக பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடும் நடிகர் மன்சூர் அலிகான் சத்துவாச்சாரி, வள்ளலார், அலமேலு, ரங்காபுரம் பகுதிகளில் தென்னங்கீற்றால் வேயப்பட்ட கூரையுடன் கூடிய வாகனத்தில் நின்று பிரச்சாரம் மேற்கொண்டார். எம்பி பதவிங்கிறது மாமியாவுக்கு சீதனமா? எம்பி பதவி 5 வருஷம் மாமியாவுக்கு சீதனம் வாங்குறேன். திமுக ஓட்டு போட்டீங்களா? கதிரானந்த் ஜெயிச்சாரா? இந்த மலையெல்லாம் குறைஞ்சு வித்து திங்கிறாரா? பினாமி பேர்ல பாலாறில் தண்ணி வந்துச்சா? மண்ணை அள்ளி அவரோட காலேஜ் கட்டுறாரா? ஏதாவது வேலை வாய்ப்பு கொடுத்தாரா? சரியா? இதெல்லாம் தட்டி கேட்கத்தான் வந்திருக்கேன். சாராய தொழிற்சாலைகளுக்கு கடல் நீரை பயன்படுத்தாவிட்டால் தொழிற்சாலைக்கு வரும் தண்ணீரை துண்டித்து விடுவேன் என்ற மன்சூர் அலிகான், கடல் நீரில் டாஸ்மாக் சரக்கு தயாரித்தால் ஸ்ட்ராங்காக இருக்கும், சைடிஷுக்கு உப்பு தேவையில்லை என்றார். டாஸ்மாக்கு இனிமேல் நீங்க எரும மாடுங்களா கடல் தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணுங்க. கடல் தண்ணியை எடுத்து நீ என்ன வேணாலும் தயாரி. அப்போ அவன் பத்திரிக்கையில் முதல்ல போடுப்பா. இன்னைக்கு இதுதான்ப்பா ஹெட்டிங்கு. நீ சோத்துல உப்பு போட்டு திங்கிறவனா இருந்தா இங்கே தண்ணி பிரச்சனையை ஒழுங்கா தீரு. இல்லாட்டி நீ தயாரிக்கிற ஃபேக்டரிகளுக்கு தண்ணியை நான் கட் பண்ணுவேன். நீ கடலில் போய் தண்ணி எடுத்துக்க. சரியா? கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். சரக்கும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். சைட் டிஷ்க்கு உப்பு போட தேவையில்லை.